இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கூகுளில் போய் எம்ப்ளாய்மெண்ட் ரினிவல் எப்படி பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் கார்டுன்னு பார்க்கணும். அதில் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லி போய்ட்டு லாகின் ஆகிடும். லாகின் ஆகும். நம்மளோட என்ன பாஸ்வேர்டோ அது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கிளிக் கார்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணலாம். சரி, மாடிஃபைட் காண்டாக்ட் நம்ம எதுவும் காண்டாக்ட் எதுவும் மாடிஃபை பண்ணணுமா, அட்ரஸ் எதுவும் அந்த ஜஸ்ட் பார்க்கணும். இல்லை அப்படி எதுவும் இல்லைன்னா ப்ரொஃபைலில் போய் ரினியூவல் மட்டும் இருக்கும். அதாவது ரினியூவல் மட்டும் இருந்தால் கேண்டிடேட் ரினியூவல் ஆகிடும். இப்போ நமக்கு லைவில் இருக்குது. லைவில் இல்லைன்னா இல்லை லைவ்னு வரும். கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ரினியூவல் ஆகிடும். அவ்வளோதான். ரெஸ்ட் நம்மளும் எம்ப்ளாய்மெண்ட் கார்டை பார்க்கும்போது மே 24 முடிஞ்சிருச்சு ரினியூவல் டேட்டு. அப்போ அதில் ரினியூவல் இருக்கா, ரினியூவல்னு RENEW இருக்கா, அதை கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரினியூவல் ஆயிரும். அது மேலே மெசேஜ் வந்துடும். அதை ஓகே கொடுக்கும். அதை ஓகே கொடுத்துச்சுன்னா போதும். அதுக்கு அதில் போய்ட்டு ரினியூவல் கேண்டிடேட் ரினியூவலுக்கு அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய இது வந்துடும் ரினியூவல் டேட்டு. அவ்வளோதான். அதே ஃப்ரெண்ட் ஐடி கார்டு வேணுமா, லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ஐடி கார்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் எடுக்க மறந்துட்டோன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஐடி கார்டு அந்த லெஃப்ட் சைடு